ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மேபி இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களா இருக்கலாம், ஆர் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கலாம். இன்டர்வியூ எல்லாத்துலேயுமே கேட்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். இப்போ நான் சொல்ல போகிற ஒரு இன்சிடென்ட் வந்து ரியலாக நடந்த ஒரு ஸ்டோரி. ஒரு எனக்கு பாஸாக இருந்த ஒருத்தர் சொன்ன ஒரு ஸ்டோரி என்னென்னா, அவர் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ போயிருக்காரு. இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஃபஸ்ட் இன்டர்வியூவில் ஃபெயில்டு, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 2வது இன்டர்வியூலையும் ஃபெயில். 3rd இன்டர்வியூ போகிறாரு, அங்கேயும் ஃபெயில். பட் இந்த தடவை அவரால் ரெசிஸ்ட் பண்ண முடியல. என்ன கேட்டிருக்காருன்னா, அந்த இன்டர்வியூ பண்ணவட்ட, சார் இதோட 3வது இன்டர்வியூ என்னை ரிஜெக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க, எதுக்காக என்னை ரிஜெக்ட் பண்ணீங்கிற ஆன்சர் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டார். அந்த இன்டர்வியூ பண்ணவர் சொல்லியிருக்காரு, இந்த டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்னு உன்கிட்ட கேட்டோம், அதுக்கே வந்து உன்னால் ஆன்சர் சொல்ல முடியலப்பா. யூ கான்ட் ஈவன் எக்ஸ்பிரஸ் அபவுட் யுவர் செல்ஃப். உன்னோட பேக்ரவுண்ட்லாம் சொல்கிறதுக்கே நீ ரொம்ப தடுமாறுற. உன்னோட லாங்குவேஜை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்ல முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காரு. இவர் அதை யோசிச்சுட்டு திங்க் பண்ணிகிட்டே வந்துட்டு வீட்டுக்கு அதுக்கப்புறம் பண்ண ப்ரிப்ரேஷன் தாங்க இம்பார்ட்டண்ட். என்னென்னா, இனிமேட்டு அடுத்த இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கன்ஃபார்ம்டாக டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் தான் எனக்கு தெரியும். அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுற விதத்தில் பெஸ்ட் ஆன்சர் என்னோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங். ஒரு புக் எடுத்துகிட்டு அவரை பற்றின ஒரு ஸ்கிரிப்டை நோட் புக்கில் எழுதி அதை மனப்பாடம் பண்ணுறது, சொல்லி பார்க்குறது, மிரர் டெக்னிக், மிரர் முன்னாடி நின்று சொல்லி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் ஒரு 200 to 300 டைம்ஸ் டெல் மீ அபவுட் யுவர் சொல்லி பார்த்துட்டார். அடுத்த ஒரு இன்டர்வியூ வருது, பேப்பரை பார்த்து அப்ளை பண்ணிட்டு நேராக இன்டர்வியூ ஹாலுக்கு போயிட்டார். அங்கே போனால் டு த சர்ப்ரைஸ் நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க, பசங்க யாருமே இல்லை இன்டர்வியூவில். இவர் எனிவே உட்காந்துட்டார். ரிசப்ஷனிஸ்ட்லாம் அப்படி பார்க்குறாங்க, யாராவது ஒரு பையன் வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ உட்காந்துட்டார். ரிசப்ஷனில் இந்த ரெஸ்யூம்லாம் வாங்கி உள்ளே கொடுத்துட்டாங்க. இன்டர்வியூ பேனலில் போய் உட்காந்தோடனே அங்கேருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்ன இன்டர்வியூ நீங்கள் வந்திருக்கீங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி. சார் இன்டர்வியூ எனக்கு ஒரு ஜாப் வேணும் சார், அதுக்காக ப்ரிப்பேர்ட், அதுக்காக தானே வந்தேன் அப்படின்னோடனே அந்த இன்டர்வியூ பண்ணவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சரி ஓகே டெல் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்ன உடனே த வே ஹி எக்ஸ்பிரஸ்ட், ஒரு 1 or 2 minutes தான் இவர் சொல்லியிருக்காரு அவரோட பேக்ரவுண்ட் பற்றி, அவர் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. அந்த இன்டர்வியூ பண்ணவர் வந்து கம்ப்ளீட்லி இம்ப்ரெஸ்ட். அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, வெளியில் நிறைய கேர்ள்ஸ் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்டெனோ ஜாப், ஆஃபீஸில் டைப் பண்ணுற மாதிரி ஒரு ஜாபுங்கிறதுக்காக வி ஆர் பிளான் டு ரெக்ரூட் ஒன்லி ஃபீமேல். பட் த வே யூ எக்ஸ்பிரஸ் யுவர் ஆன்சர்ஸ், நீங்கள் சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. த வேர்ட்ஸ் யூ யூஸ்ட், த வொக்காபுலரி ஆஃப் த வே யூ கம்யூனிகேட்டட் த திங்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவரோட பாஸை போய் மீட் பண்ணி வெளியில் வந்து இவர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு பொசிஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம் கஸ்டமர் ஹேண்ட்லிங்காக. அதில் வந்து நல்லா பேச தெரியணும் ஒருத்தருக்கு. த வே நீங்கள் என்கிட்ட சொன்னது வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறதுக்காக ஐம் செலக்டிங் யூன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து 3 to 4 டைம்ஸ் அந்த ஸ்டெனோ ஜாப்பை விட அதிகமான ஜாபில் சேலரியில் இந்த ஜாப் கிடச்சிது. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏன் இதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சு நம்ம ரிஜெக்ட் ஆகிட்டோங்கிற மாதிரி இல்லாமல் அதை வீட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி பக்காவாக 200-300 டைம்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது கண்டிப்பாக உங்களால் கிராக் பண்ண முடியுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். தேங்க்யூ.